விஜய் கட்சியில் இணைந்த திமுகவின் 2 முக்கிய தலைகள். விஜயை நேரில் சந்தித்த சம்பவ காட்சி. குழப்பத்தில் திமுக தலைமை. தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற புதிய கட்சியை விஜய் தொடங்கிய நாள் முதலே தமிழக அரசியலில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் தான் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான EVKS இளங்கோவன் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதியானது காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் விமர்சனத்தை எதிர்கொள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என தவேகா நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும், ஆனால் ஏற்கனவே அறிவித்தபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் தவிர வேறு எந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடவில்லை என விஜய் திட்டவட்டமாக கூறியதாக தவேகாவின் சீனியர் நிர்வாகிகள் வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகிறது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அரசியலில் குதித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில் அதற்கு பிறகு உறுப்பினர்கள் சேர்க்கை, கொடி அறிமுகம், கொள்கை பாடல் வெளியீடு முதல் மாநில மாநாடு என அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார். இடையிடையே பல்வேறு விவகாரங்கள் குறித்து அறிக்கை வெளியிடுவது, ட்வீட்டில் போடுவது எனவும் அரசியல்வாதியாக தன்னை காட்டிக்கொள்கிறார். மேலும் இந்த நிலையில் இதுவரை நடந்த தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரப்பூர்வமாக போட்டியிடவில்லை. ஆனால் அதற்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் கூட விஜய் மக்கள் இயக்கத்தினர் விஜயின் அனுமதியுடன் போட்டியிட்டு சிலர் வெற்றியும் பெற்றுள்ளனர். அந்த உற்சாகத்தில்தான் தற்போது அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் விஜய். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு. இடையில் எந்த தேர்தலிலும் போட்டி இல்லை என விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் அது பலத்த விமர்சனங்களை சந்தித்தது. குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜய் போட்டியிடுவாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலிருந்தும் பின்வாங்கினார். காரணம், அதற்கு முன்னதாகவே எந்த தேர்தலிலும் போட்டியில்லை என விஜய் அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான EVKS இளங்கோவன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரணமடைந்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இளங்கோவனின் திருமகன் ஈவேரா மறைந்த நிலையில் அவரது தந்தையும் மறைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து டெல்லி சட்டமன்ற தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ட்ரெய்லர் போல ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் இருக்கும் என்பதால் ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பை வாபஸ் பெற்று இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என சில நிர்வாகிகளும் விஜயுடன் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நமது இலக்கு, தேவையில்லாமல் பிற விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்றும், மேலும் கட்சியின் தொடக்க விழா பிப்ரவரி மாதம் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்றும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட முடிவுகளை நானே எடுப்பேன் என்றும், அதே நேரத்தில் நிர்வாகிகளுடனும் நான் நல்ல ஆலோசனை செய்துதான் அதை முடிவெடுப்பேன் என்றும், எனக்கு யாரும் எங்கேயும் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து பேச வேண்டாம் என சாப்டாக கூறியிருக்கிறாராம் விஜய் அவர்கள். இந்த சூழ்நிலையில் திமுகவிலிருந்து சில முக்கிய தலைகள் தவேகாவான விஜய் கட்சியில் இணைய முற்பட்டதாகவும் விஜயின் நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகிறது.